சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ராசி, வீரம் மிகுந்த ராசின்னு நான் சொல்லக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்காரர்களே 2024 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படின்னு ஒரு 10 நாளில் அந்த வாழ்க்கையை முடிஞ்சு 2025 எப்படியாவது எனக்கு ஒரு திருப்பு முனை நான் வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி தினமும் புலம்பக்கூடிய ராசிக்காரர்களாக இந்த சிம்ம ராசி நேயர்கள் இருக்கீங்க. எல்லா ஆண்டுமே வெற்றியின் ராசின்னு அழைக்கப்படுறதே சிம்ம ராசி தான் சொல்லுவாங்க. ஆனால் 2024 அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எந்த ஒரு வெற்றியுமே சிம்ம ராசிக்கு அமையலை. அதுதான் மிகப்பெரிய உண்மை. மீது எல்லா ராசிக்காரர்களுமே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்காங்க. கண்டிப்பாக 2025 பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த புதன்கிழமை நாளில் 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே 2025 மிக சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்குதுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்கு. இது எல்லாமே 2024 முடிஞ்சு 2025 புதிய ஒரு நீங்கள் அத்தியாயத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. அதனால் இந்த 2025 கவலைகள் எல்லாமே மறந்துட்டு புதிதாக 2025 நீங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 2025 பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக நிம்மதிங்கிறதே சிம்மராசி நேயர்களுக்கு கிடையவே கிடையாது. கண்டிப்பாக 2025 கண்டிப்பாக ஓரளவுக்கு நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு நிம்மதி இருந்தால் போதும் சாமின்னு தான் ஒவ்வொரு நாளுமே புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து 50 நாட்களுக்கு ஒன்றாக இருப்பதனால் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே ஜனவரி தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு அமைய போகுது. மார்ச் 30 வரை பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லாபம் வராது. ஓரளவுக்கு ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி நல்லா சடனாக நல்ல இன்கம் வர மாதிரி இருக்கும். இந்த 3 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா 3 மாதம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக நல்லதாக அமைய கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க, ஒரு வீடு கட்டலான்னு இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை 3 மாதத்துக்கு நீங்கள் தள்ளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கடந்த 2 வருடமாக சிம்மராசிக்காரர்கள் எவ்வளவோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் காசே நிற்க மாட்டேன்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நானும் 10,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், 30,000 சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிச்சாலும் கையில் காசே நிற்க மாட்டேங்குது. கம்மியாக சம்பாதிக்கிறோம் நிற்க மாட்டேங்குது, அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு கையில் காசே நிற்க மாட்டேங்குது. சிம்மராசிக்கு மட்டும் இப்படியா அப்படின்னு தான் நிறைய பேர் புலம்புறீங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த 2024 எல்லா ராசிக்காரர்களுக்குமே பெரும்பாலும் கையில் காசே நிற்கிறதுல வீண் செலவு அதிகமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இந்த சிம்மராசி நேரத்தில் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அதனால உடல் என்ன நோயினே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு 5,000 10,000 ஏதாவது ஒரு செலவு, வீண் செலவு வந்துட்டு தான் இருக்குது. இதுதான் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா அந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஹாஸ்பிட்டல் செலவு தான் பொருளாதாரத்தில் ரொம்பவே கீழே கொண்டு போயிருக்கு. இந்த 2025 இந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் நீங்கள் உயர்வீங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாமே ஓரளவுக்கு குறையும். அதனால் கண்டிப்பாக உடலுடைய பலத்தின எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிரும். இந்த சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருமணம் ஆகாத நபர்களாக தான் பெரும்பாலும் காணப்படுறாங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் பொண்ணுங்கிறத கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த ராசிக்காரர்கள் மட்டும் உங்களுடைய குரு பகவான் கோயில், உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயில் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாரம் 2 முறை நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா திருமணம் கூடிய விரைவில் உங்களுக்கு கைகூடும். காதலிப்பவர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு 2025 சிம்மராசிக்கு அமைய போகுதுங்க. நீண்ட நாட்களாக காதலியை சொல்லலாமா வேண்டாமா, ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே சிம்மராசி நேயர்கள் இந்த லவ் விஷயத்தில் மட்டும் பயந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 2025 பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுடைய காதலை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கைகூடும்.
சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால பண கஷ்டம் ஓரளவுக்கு வந்து நீங்கிரும். ஏன்னா வந்து இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 மிகப்பெரிய பண கஷ்டம், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. கடன் சுமை வந்து 4 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் தான் வந்து கடன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரு வழியாக வந்து இந்த பண கஷ்டம் மட்டும் நீங்கிச்சுன்னா போதும், நான் நிம்மதியாக படுத்தா கூட நிம்மதியாக தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறக்கூடிய ராசிக்காரலாக தான் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர் இருக்கீங்க. முதல் 3 மாதம் மட்டும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டாக வந்து 2025 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத லெவலில் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வந்து இருக்க போகுது. உங்களுடைய பேச்சில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நிதானமாக இருங்க. ஏன்னா வந்து அதிகமாக கோவப்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்ம ராசி நேயர்கள் தான். கண்டிப்பாக வந்து பொறுமையை வந்து கடைபிடிங்க. எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்யாதீங்க. ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது குறைஞ்சது ஒரு மட்டம் இல்லை 2 மட்டம் நீங்கள் யோசிச்சு அதை செஞ்சால் கரெக்டாக வருமா, எனக்கு டவுட்டாக இருக்குது, யார்ட்டையாவது கேட்டு செய்யலாமா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனடியாக வந்து நீங்களாக எந்த டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் போகுது. அதனால பார்த்தீங்கன்னா அது 1க்கு 2 தடவை வந்து நீங்கள் வந்து தெளிவாக விவரம் தெரிஞ்ச நபர்கிட்ட கேட்டுட்டு அந்த செயல் வந்து நீங்கள் செய்யுங்க. பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான். உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து குறைஞ்சு குரு பகவான் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து ஹெல்ப் பண்ண போகிறார் 2025. அதனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் வந்து முன்னேற்றம் அடைய போகுது. நாம ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதுவுமே வந்து நல்லதுங்கிறது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தினம் தினம் புலம்பக்கூடிய ராசிக்காரில் தான் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர் இருக்கீங்க. கண்டிப்பாக 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நிம்மதியோடு தான் நீங்கள் வந்து வாழ போகிறீங்க. நிம்மதிங்கிறதே இல்லை, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு தான் இருக்காங்க. 2025 மொதல் 3 மாதம் மட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் வந்து 10ஆவது இடத்துலேருந்து 8ஆவது இடத்துக்கு வரதுனால ஓரளவுக்கு வந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கிறது அபார வளர்ச்சியாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கெங்கே பணம் கொடுத்துருக்கீங்களோ எல்லா பக்கமே உங்களுக்கு அந்த பணம் எல்லாமே திரும்பி ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஈஸியாக வந்து சிம்மராசிக்காரில் வந்து ஏமாத்திடலாம். ஒரு 5000 கொடுங்க 10,000 கொடுங்க நான் தந்தரேன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உடனடியாக வந்து யோசிக்கிறதே கிடையாது. எடுத்து டக்குன்னு கொடுத்துருவாங்க. திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. எடுத்து டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பணம் பார்த்தீங்கன்னா வந்து 6 மாதம் ஆகி 8 மாதம் ஆகி 10 மாதம் ஆகி திருப்பி வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் 2025 அந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து அந்த பணம் வந்து மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட எதிரி யார் அப்படின்னா சுற்ற இருக்கக்கூடிய நண்பர்களும் அதுக்கப்புறம் உற்றார் உறவினர்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும்தான் எப்படி நல்லா இருக்காங்க, ஏன்னா மற்றவங்க யாரும் உங்கள் மீது வந்து பொறாமைப்படக்கூடிய நபர்களாக தான் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. அதனால் முற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பொறாமைப்படக்கூடிய நபர்களை வந்து முற்றிலும் தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலிக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலிக்கோட டைமே வந்து முடிஞ்ச அளவுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. உழைப்புன்னு சொல்லி உழைப்பில் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. 2025 இந்த மாதிரி வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய குடும்பத்தோடு மட்டும், உங்கள் குடும்பம் தான் முதல்ல ஃபஸ்ட்டு, குடும்பத்தோடு நீங்கள் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த கடன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ராசிக்காரர்களை விட அதிகபட்சத்தில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர் தான். கடன் வாங்கி ஆடம்பர செலவு, நம்மகிட்ட கையில் காசு இருக்குதோ இல்லையோ அதை பற்றிலே யோசிக்கிறதே கிடையாது. ஆடம்பர செலவு, வீண் செலவு இந்த மாதிரி போன்ற செயல்களை வந்து அதிகமாக பண்ணுறது யாருன்னா வந்து சிம்ம ராசி நேயர்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிட்டிங்க அப்படின்னா 2025 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 2024 நீங்கள் மோசமாக இருக்கிற காரணம் இந்த பணத்தால் வந்தக்கூடிய நிறைய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு வந்து கொண்டு வந்திருக்குது. இது எல்லாமே குறைச்சிட்டிங்க அப்படின்னா 2025 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி பெற்ற ஆண்டாக தான் உங்களுக்கு அமைய